எங்கள் வீட்டு பாத்ரூமு சிங்க்கு பைப்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது எந்த லிக்விட் ஊற்றினாலும் க்ளீன் ஆகலை. அப்படின்றதுனால ஸ்டே ப்யூர் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து இந்த டேப்பு ஷவர் க்ளீனரும் ஃப்ளோர் க்ளீனர், அதாவது டைல்ஸ் இருக்கு இல்லையா, பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸ்டே ப்யூர் அப்படின்னு அந்த கம்பெனி பேர். இது நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்த்து தான், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நான் வாங்கினேன். இது வந்து விளம்பரத்துக்காக இல்லை, நான் வாங்கினது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் லிங்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காதீங்க. நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்டே ப்யூர்னு போட்டு வரும் உங்களுக்கு. இது வந்து அந்த மூடி இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா. ஆனால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, அது ஒர்க் ஆகவும் இல்லை. இது வந்து பழைய பைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நான் அந்த லிக்விட் அது மேலே ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதை வந்து நான் ஸ்டீல் நார் வச்சு தான் நான் கழுவுனேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே கழுவிட்டேன். அது ஊற்றும் போதே தெரியுது. பைப்பை வந்து ட்ரையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும். பைப்பில் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது. ட்ரையாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம்னா தான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தேய்ச்சி கழுவணுன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு. இது நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஹாட் வாட்டர்னு தெரியறதுக்காக பண்ணியிருக்கேன் செவுத்தில். பைப்பை மட்டும் பாருங்கள் நீங்கள். ஓகேவா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சுருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது விளம்பரத்துக்காக அல்ல.